படிப்போம், வசனத்தை கேட்போம், இதை தவிர தெரியாது எங்களுக்கு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் செவி கொடுத்து அதை உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் போராட்டம் மாறும். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு சில காலண்டர் இருக்கிறது, அதை நீங்கள் யாருக்காவது கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கலாம். ஆமீன். நம்முடைய சபையிலே அதிகமாக ஆட்கள் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் வெளியே இடங்கள்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா காலண்டர் 100க்கு மேலே தான் அச்சடிப்பாங்க. இந்த குறைந்தபட்சம் காலண்டர் அச்சடிக்கணும்னா அங்கே தாம்பரத்தில் போயிட்டு ஒரு இடத்துல போகணும், அங்கே தான் அச்சடித்து கொண்டு வர முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் அதிகமாக அச்சடிக்கணும். அப்படி அச்சடித்து வந்தாலும் நமக்கு ஒரு சில காலண்டர்கள் இருக்கிறது. அதை வாங்கி யாருக்குன்னா தேவையானது நிறைய பேர் கொடுத்துடலாம், ஒரே நாளில் காலண்டர் காலி பண்ணிடலாம். ஆனால் நான் அப்படி கொடுப்பதில்லை. யார் வைத்து கொள்கிறார்களோ அவரை தேடி தான் நாம் கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேரி சிஸ்டர் சமைச்சிட்டிங்களா? என்ன சிரிக்கிறீங்க? சமைச்சிட்டிங்களா? இல்லையா? சரி, சோத்திரம். சரி, பிள்ளை இருக்கிற வீடு, ரைட், ஓகே. யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7 முதல் 14 வரை உங்களை வாசிக்கும்படியா அன்பா நான் கேட்கிறேன். யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7 முதல் 14 வரை வாசிக்கும்படியாக உங்க அன்பாய். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவற்றி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்திலே ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். சரிங்க, நல்லா கவனிங்க. யோபு பக்தன் பிசாசின் சோதனையினாலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது அவனுக்கு வந்த நிலைமை போல இனி ஒருபோது யாருக்கும் வரப்போவதும் இல்லை, வந்ததும் இல்லை. அந்த சூழ்நிலையிலே அந்த மனுஷன் நினைக்கிற காரியம், என் வாழ்க்கையிலே எல்லாமே முடிந்தது என்று நினைக்காமல் சொல்றோம், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இன்னும் காத்திருக்கிறேன். ஆமென். இன்னும் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், அப்படிப்பட்ட போராட்டத்திலும், அப்படிப்பட்ட வியாதியிலும், தரித்திரத்திலும் யோபு பக்தன் ஒன்றை கண்டான், என் வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்றான், மரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதை வெட்டி போட்டாலும் அது வேறெல்லாம் கெட்டு போன, எல்லாம் அழிந்து போனாலும், மரக்கட்டியாக ஆகி போனாலும், காற்று நீருடைய வாசனை அந்த வேருக்கு கொண்டு போகுமானால் அது பிழைக்கும் என்று சொல்கிறான். இன்னைக்கு நீ கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாழ்க்கையில எதுவுமே முடிந்து போதது என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, முடிந்து போனதென்று நினைக்கவே கூடாது. இந்த காரியம் நான் செய்த தவறினாலே, நான் செய்த ஒரு சின்ன விஷயத்தினாலே, நான் ஏற்படுத்தின இந்த காரியத்துக்காக இனி என் வாழ்க்கை தளராது, துளிர்க்காது, அவ்வளவுதான், முடிந்து போச்சு.
இந்த காரியத்தை மாத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்க வைத்துக் கொள்ளவே கூடாதீங்க. நான் சொல்லுவேன், ஒருபோதும் என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் வீடு, நான் கட்டின வீடு அவ்வளவுதான், நான் எனக்காக ஏற்படுத்தின தொழில் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி நான் தளிர்க்கவே முடியாது, துளிர்க்கவே முடியாது என்று ஒருபோதும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ எத்தனை கஷ்டத்தில் இருந்தோம், எத்தனை பாடுகள் இருந்தோம், அவன் ஒரு மாறுதலை, நீங்கள் வாசனை, மாறுதல் எப்போதும் வரும் என்று எனக்காக குறிக்கப்பட்ட நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்களுடைய நாளுக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, கர்த்தர் உங்களை சந்திப்பதற்காக ஒருபோதும் தளர்ந்து விடாம அப்படியே உங்க சூழ்நிலைகளை நீங்கள் காத்திருங்க. உங்கள் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, உங்க நற்கிரிகள் முடிந்து போகவில்லை, உங்களுடைய விசுவாசம் முடிந்து போகவில்லை, உங்க நம்பிக்கை முடிந்து போகவில்லை, நீங்க முடிந்து போகல, உன் குடும்பம் முடிந்து போகல. ஆமென், ஹல்லேலூயா. முடிந்து போகல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்து போயிற்று என்று நாம் நினைப்போமானால் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. இன்னும் இருக்கிறது, இன்னும் நான் ஓடுவேன் என்று நினைக்கிற போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உறுதி, நம்ம வயதே ஆகலாம், வயதானவர்களாக இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் இருக்கிற உறுதியை மாத்திரம் நாம் விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு, என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது, என் மேல் விழுந்தது. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. தேவ சன்னிதானத்தில் வந்து என்னுடைய நிலைமைக்காக, என்னுடைய போராட்டத்திற்காக, என் சூழ்நிலை மாற்றுவதற்காக நான் உபவாசித்து அழுதேன். அதுவும் எனக்கு எப்படித்தான் முடிந்தது? நிந்தையா முடிந்தது. அங்கே சொல்லப்பட்டது தாவீது, அங்கே சொல்லப்பட்டது யோபு, இங்கே சொல்லப்பட்டது தாவீது. நீங்கள் கவனமா ஒரு காரியத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். நேற்று கூட ஒரு சாட்சியை கேட்டேன். முடிந்தது என்று நீங்கள் நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில என்னால முடியாது, எதையும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், பிளாட்பாரத்தில் எல்லாம் பாத்ரூம் போற இடத்துல சுத்தம் பண்ணி முள்ளு வெட்டி அங்கே ஒரு கைவண்டி வச்சு ஒரு டிஃபன் கடை போட்டவங்க இன்னைக்கு கோட்டீஸ்வரனா இருக்கிறத காண்கிறோம். ஒருத்தர் நேத்தி சாட்சி சொன்ன, பாத்ரூம் போற இடத்துல அதை விலக்கி எடுத்து வாழ்க்கை முடிஞ்சதுன்னு தள்ளப்பட்டவங்க, வாழ்க்கை இனி அவ்வளவுதான் முடிஞ்சது என்று சொல்லப்பட்டவங்க, ஊரை விட்டே ஓடி வந்தவங்க. ஆனா எது முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை முடியல. ஆமென், நம்பிக்கை முடியல. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கனமான வசனம், உங்களுக்கு எப்படித்தான் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு 10 வசனத்தை சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை உயர்த்துவா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், வீட்டுக்கு போங்க அங்க ஒன்று இருக்கும் அப்படிலாம் சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னு தெரியல. இதெல்லாம் உயிர்ப்பிக்கிற வசனம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா வரமாட்டேங்குது சொல்லுங்க. இந்த விசுவாசம் இருக்குன்னு ஆண்டவரை மலை போல நீங்க நம்பணும். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள மாற்றம் வரல. உள்ளுக்குள்ள மாற்றம், அந்த விசுவாசத்தினுடைய மாற்றம் வராம போனபடினாலே வாழ்க்கை மாறாம இன்றைக்கும் அதே தரித்திரத்தில் சிக்கி தவிக்கிறோம், அதே பாடுகளில் சிக்கி தவிக்கிறோம், அதே கடல்ல சிக்கி தவிக்கிறோம், அதே வீட்டிலேயே சிக்கி தவிக்கிறோம். அதே வீடு. நான் இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன்பா, அதே வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான். அப்படியே இருக்கிறோம். நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்துவம் உங்களை அப்படியே வைத்துக் கொள்ளவே கொள்ளாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் ஜெபத்து, இங்கு தாவீது சொல்கிறான், எனக்கு வந்த போராட்டத்திலும் நிந்தையிலும் நான் ஜெபிக்கும்படியாய் உபவாசித்து கதறி அழுதினேன். ஆனால் அது எப்படி முடிந்தது என்று சொல்லுவோம், ஆனால் அதுவும் நிந்தையில முடிந்தது. நான் காத்திருக்கிறேன். ஒருத்தன் சொன்னான், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து கதறி என் நிலைமைக்காக அழுது கதறின.
அதுவும் நிந்தையிலே முடிந்தது. இந்த பரிசுத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் இவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, உயர்த்தப்பட்டதாக, மேலானதாக அது முடிந்தது. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்பிக்கை இல்லாம ஒன்று நீங்க சாதிக்க முடியாது. விசுவாசம் இல்லாம சாதிக்க முடியாது. முடிந்தது என்று நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முடிந்து போயிடும். முடிந்தது என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்க படிப்பு முடிந்து போயிடும். முடிந்தது என்று நினைச்சீங்கன்னா நீங்க அங்கேயே நின்றுடுவீங்க. ஓடுகிற ஓடையை போல நீங்க இருக்க மாட்டீங்க. குட்டையா மாறி விடுவீங்க. கொட்டை தண்ணி இருக்கிற வரைக்கும் இருக்கும். தண்ணி குறைஞ்சதுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? தண்ணி குறைஞ்சா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. தண்ணி குறைஞ்சா என்ன ஆகும்? நாரி போயிடும். நீங்க அநேகருடைய வாழ்க்கை நாரி கொண்டு இருக்குது. ஏன் தெரியுங்களா? அதே நம்பிக்கை, அதே ஆராதனை, அதே எல்லாம் அப்படி அதுலேருந்து எதுவும் மாற்றமே இல்லை. அப்படியே இருக்கிறோம். ஒரு விசுவாசத்தினுடைய உணர்வு இல்லை. ஒரு தன்னம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளோதான். எனக்கு ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இதுதான் என் வாழ்க்கை. எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, இதுதான் வாழ்க்கை. தாவீது சொல்றாரு, நான் கண்ணீரோடு கூட கதறி ஜெபித்தேன் என் நிலைமைக்காக, என் கஷ்டத்திற்காக, என் போராட்டத்திற்காக. உபவாசிய அழுத போது அதனுடைய முடிவு நிந்ததான். அப்படி என்று சொல்வதை நீங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எஸ்தருடைய புஸ்தகம் 9:1 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். எஸ்தருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் ராஜாவின் வார்த்தையின்படியும், ராஜாவினுடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலா முடிந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் போன வாரம் நம்ம தியானம் பண்ணோம். ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தானியேல் ரொம்ப நேசிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கக்கேபில தள்ளிட்டாங்க. ஆனால் இங்க ராஜா தன் முத்திரை மோதத்தை அவர் போட்டு இந்த யூத ஜனங்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தாலும் நான் சொல்லுவேன், காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்க எதை முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீங்களோ காரியத்தை மாறுதலா முடிய செய்கிறார்கள் ஆண்டவர். நீங்க ஒரு சிலராக இருந்தாலும் இயேசுவினுடைய நாமத்தை நான் சொல்கிறேன், நாம இப்படியே இருக்கிறதுக்காக அழைக்கப்படலை. இப்படியே தரித்திரத்தில் இருப்பதற்காக அழைக்கப்படலை. இந்த படிப்பிலே இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. இந்த வேலையிலே இருப்பதற்காக நம்ம அழைக்கப்படலை. எனக்குன்னு ஒரு காலம் வரும்படி நான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன் என்று தான் ஓட்டை சுரண்டி கொண்டு ஒருத்தன் வாசலிலே பிச்சைக்காரன் போல உட்கார்ந்துருந்தான். அவனுடைய நிலைமையை ஆண்டவர் இரட்டத்தனையாக மாற்றினார். என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. எல்லா கஷ்டத்தில் போராட்டத்தில் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு தங்கைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தேன். 2வது தங்கைக்கு திருமணம் முடிப்பதற்காக அதை ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று கட்டி வாயை கட்டி நான் சேர்த்து கொண்டு இருந்தேன். சரியான ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே திருமணமான எங்கள் அக்காவோட கணவர் மரித்து போனார். மரிச்சு விட்டார். ஒரு வீட்டில் மரிக்கிறது பெரிய காரியம் இல்லை. பெரிய மரிப்பு என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தவறா புரிந்து கொள்ளாதீங்க. எப்போது அப்படின்னா, அவர் போன பிறகும் அந்த குடும்பத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லுவோமானால் அந்த குடும்பம் ஒரு பொருட்டாக எண்ணாது. 70 வயசுல ஒருத்தர் காலம் சென்று போறாரு. சகல வசதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எந்த குறைவும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு பெரிதா ஒரு மாற்றம் அவர் போகிறது மூலமா ஒரு பெரிய மாற்றம் குடும்பத்தில் உண்டாக போறதில்லை. அதனால பெரிதா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இங்கே எங்கள் அக்காவோட கணவர் முடிக்கிற போது, அவருடைய வாழ்வு முடிந்து போகிற போது நிலைமை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்க.
அந்த அந்த சரீரத்தை எடுத்து போடுறதுக்கு பணம் இல்லை. சரீரத்தை எடுத்து போடுறதுக்கு பணம் இல்லை. ஏன் திருத்துன்னு முழிக்கிறீங்க? சந்தோஷமா இருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. எதற்காக சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்க. எதற்காக நான் சொல்றேன் இந்த வார்த்தையை உங்களுக்காக? சொல்லுங்க, எதற்காக உங்ககிட்ட நான் சொல்றேன்? சொல்லுங்க, எதற்காக உங்ககிட்ட நான் இதை பேசுறேன்? வரல, இந்த பக்கத்து வார்த்தை வரல. எதற்காக இதை நான் சொல்கிறேன்? உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுதான் என் நிலைமைன்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்களால அங்க இருந்து எழுந்திருக்கவே முடியாது. நீங்க யாராவனா இருக்கலாம், கொடிய தரித்திரத்தில் இருக்கலாம், கொடிய வியாதியில இருக்கலாம், கொடிய கடன் சுமையில இருக்கலாம், பெரிய போராட்டத்தில் இருக்கலாம். நான் இவ்வளவுதான் நீங்க நினைச்சிட்டீங்க, நான் முடிஞ்சு போயிட்டேன், என் குடும்பம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த மாறுதலும் உண்டாகாது. ஆமென். எந்த மாறுதலும் உங்க வாழ்க்கையில உண்டாகவே உண்டாகாது. நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இன்னும் முடியல, இன்னும் நான் ஓட வேண்டிய எலியாவை ஆண்டவர் அவன் ஒரு சூரச் செடியிலே போய் அவன் 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 போய் அமர்ந்த போது ஆண்டவர் சொன்னார், இன்னும் நீ ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலையிலே அப்படி நினச்சிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன சொல்லுவாங்களா, உங்கள் மண்டையில் கொட்டி என்னால் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் விளக்கி நான் சொல்கிறேன். இப்படியே நீங்கள் இதே வாடகை வீட்லேயே, இதே கடன்லையே, இதே அழுகையிலையே, இதே யாருன்னா அம்மா வீட்டில் கொடுப்பாங்களா, இதில் அப்பா வீட்டில் கொடுப்பாங்களா, யாருன்னா கொடுப்பாங்களா? அதே நிலைமையில் நீங்கள் இருந்துட போகிறதில்ல. ஆமென், அல்லேலூயா. எப்போ நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா, நான் முடிஞ்சு போயிட்டேன்ப்பா, அவ்வளோதான், என்னால் ஒன்றும் முடியாது, அவ்வளோதான், இனி ஒன்று எல்லாம் பட்டுட்டேன், சின்ன வயசுலேருந்து பாடுபட்டுட்டேன், இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் முடியாது. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. எந்த விசுவாசத்தில், எந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன்னா, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தங்கச்சிக்காக வச்சுருந்த அந்த திருமண செலவுக்காக வச்சுருந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே போட்டு, அது என்னால் மறக்கவே முடியாது. நல்ல விஷயத்திற்காக வைத்திருந்ததை அதை கண்ணீரோடு கூட, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா மாட்டீங்களா தெரியாது, ஏற்கனவே பலவித போராட்டம். சரி, கொஞ்சம் அப்படியே மீண்டு வருகிற போது 3 நாளாக கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு, நிறுத்தவே முடியல. சுயநலவு இல்லாத போல ஏதோ அப்படியே இருக்கு. ஏன்னா என்ன இது நடந்திருக்கு ஒன்றும் புரியல எனக்கு, என்ன நடந்தது? கண்ணீர் அப்படியே 2-3 நாளாக வடிந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி நடந்தது? சின்ன வயசு, ஏன் இப்படி நடந்தது? 2 பிள்ளைகள், ஏன் இப்படி நடந்தது? அப்படி சொல்லி என் மனதுக்குள்ளாக கேள்வி கேட்டு கேட்டு அப்படியே தண்ணி வடிந்து கொண்டே இருக்குது. அப்போ என் கண்ணீரை அநேக உறவினர்கள் பார்த்து, எங்கள் பெரியம்மா மக ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ கஷ்டத்தில் போராட்டத்தில் இவங்க எழுந்து வந்தாங்க, ஏதோ துளிர்த்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, இனி இந்த குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு. ஏதோ கஷ்டப்பட்டான், ஏதோ போராடினான், கடன் சுமையில் போராடினான், அம்மா போனாலும் அப்பா போனாலும் போராடினான். ஒரு தங்கைக்கு திருமணம் செய்து கொடுத்தான். இன்னொரு திருமணத்துக்கு மகிமையாக செய்கிற போது இந்த சூழ்நிலை வந்த போது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த எதிர் வீட்டில் ஒரு மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க. அந்த மாட்டு வண்டியில் சாய்ந்து நான் இருந்தேன். அவர் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க, இனி இந்த குடும்பம் விளங்காது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் சொன்னாங்க. அப்போது நான் அந்த சின்ன குடிசை வீட்டில் நான் சென்ற போது எங்கள் அக்கா காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. ஐயோ, ஏற்கனவே படாத பாடுகள் கஷ்டத்தில் இருக்கிற நீ நான் வார ஒரு சுமையா ஆயிட்டனே என்று அவர்கள் அழுதாங்க. அன்றைக்கு ஒரு வேதத்தினுடைய வசனத்தை நான் அவரிடத்துல சொன்னேன். நான் சொல்லுவேன், பரலோகத்தில் அப்போ என்ன ஆண்டவர் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ரொம்ப விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன், எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், இங்கே எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாலும் நான் பரலோகத்தை தான் அப்போ நம்பினேன், வேறு வழி இல்லை எனக்கு. நான் பூலோகத்தை நம்பலை, இங்கே நல்லா இருப்பேன்னு நான் நம்பவே இல்லை. அதனால தான் எங்கள் அக்கா கிட்ட நான் சொன்னேன். அவங்க காலில் பிடிச்சி அழுதாங்க என்கிட்ட, ஐயோ உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டேனே, நீ மீண்டு வருவேன்னு நினச்சிட்டேன், இனி மீள முடியாது பொழுதே, மறுபடியும் 2 குழந்தை, மறுபடியும் நான் மீள முடியாது. இதோ இங்கே படுத்திருக்கிற சரீரத்தை, அது ஒரு பெரிய கதை, சொந்தக்காரெல்லாம் விட்டு போனது, அதெல்லாம் நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் சொன்னேன், நான் யார் செயல்னால் நான் இந்த சரீரத்தை எடுத்து போடுகிறேன் என்று அந்நாளிலே
கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரூபாயை நான் செலவு பண்ணேன். எதுக்காக வச்சிருந்தது? கல்யாணத்துக்காக வச்சிருந்தது. ஆமேன். செலவு பண்ணிட்டு அழுகையோடு கண்ணீரோடு கூட அவர் காலப்படிய சொன்னேன், எனக்கு இந்த பூலோகத்தின் நம்பிக்கை போயிடுச்சு. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், பூலோகத்தை பற்றி நான் சொல்லலை. என்ன சொன்னேன்னா, நான் கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன். நான் புதிய ஏற்பாடு வாசித்தேன். அப்போலாம் நான் லாசுரு, ஆண்டவர் லாசுரு தரித்திரான அந்த லாசுரு வாசலில் உட்காந்தான். 2 பேரும் மரித்தாங்க. 2 பேரும், ஒருத்தர் வந்து அவன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான், லாசுரு ஆண்டவருடைய பாதத்தில் போனான். இந்த விசுவாசம் எனக்கு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பரலோகத்தில் என் பலன் மிகுதியாக இருக்குன்னு சொன்னேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இதில் நான் வந்து முன்னேறவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போய். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, இனி நான் தழைக்க முடியாது. ஏற்கனவே 2 வச்சு நம்ம மாரடிக்கிறோம், இன்னொன்று 3 வருது. பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது, வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த 3ஐயும் கொண்டு போகணும். 2 கை குழந்தைங்க ஓரளவுக்கு குழந்தைங்க, இவங்களையும் நான் கொண்டு போகணும். நான் சொல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய ஜம்மிய நம்பிக்கை எழுந்து நான் சொன்ன வார்த்தை, பரலோகத்தில் நான் நல்லா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இதை சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆச்சு தெரியுங்களா? இதை சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆச்சு? நான் சொல்லுவேன், ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகவே இல்லை. என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், ஒரு வீடு என்கிற என் வாழ்க்கையில் இல்லவே இல்லைங்க. நீங்கள் என்ன வேணா நினச்சிங்க, ஒரு சொந்த வீட்டில் நான் குடியிருப்புகிறேன் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் சுத்தமாக கிடையாது. 10 வருஷம் முன்பாக எனக்கு சுத்தமாக, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. என்னால் ஒரு லேண்டு வாங்க முடியாது, என்னால் கட்ட முடியாது ஒரு சூழ்நிலை. இங்கே என்னோட கூட வேலை பார்க்குறவங்க இந்த இடத்த சும்மா வந்து ஏதோ ஒன்று இருந்தாங்க. அப்போது ஒரு 35,000 32,000 என்னிடத்துல இருந்தது. அதை எடுத்து தான் இந்த இடத்த வாங்கணும். எதற்காகனா, பிள்ளைகள் பெருசானா படிப்பதற்காக என்று சொல்லி. நான் சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்ததென்று நம்ம நினைத்தாலும், கர்த்தருடைய நம்பிக்கை மேலே நம்ம ஆண்டவரை நம்புகிற காரியம் நம்மை முடிய பண்ணவே பண்ணாது. ஆமென், அல்லேலூயா. முடிய பண்ணவே பண்ணாது, உங்களை முடிய பண்ணவே பண்ணாது. வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே முடிய பண்ணவே பண்ணாது. அதன் பிறகு எத்தனை வருஷங்கள் ஆயிடுத்து, எத்தனை மாற்றங்கள், எத்தனை உயர்வுகள். சொல்லுவேன், அந்த குடிசையில் அந்த வீடை கூட விட்டுட்டு வந்த அந்த நான் சொல்லுவேன், இன்னைக்கு கோவிலம்பாக்கத்தில் அவங்க நினைச்சிருப்பாங்களா? நான் நினைச்சது இருக்கட்டும், நான் நினைக்கிறதுக்கு இருக்கட்டும், என் பின்னாடி நம்பி வந்தாங்களே அவங்க நினைச்சிருப்பாங்களா எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வாசல் இருக்குமான்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா? நானே நினைக்கல. கூப்பிட்டுட்டு வந்து அனாதைகளை அழைத்து வந்த நானே நினைக்கல. அவங்க நினைக்க முடியுமா? ஆனால் நான் சொல்லுவேன், இன்றைக்கு அவர்கள் கோவிலம்பாக்கத்தில் ஒரு சின்ன இடத்த வச்சுட்டு ஒன்றும் இல்லை 2 மாடியில் குடியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் வீட்டுக்காக ஆசீர்வாதத்துக்காக சொல்லலை. இது கர்த்தர் வீடை கொடுத்தாரு, வாசலை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. கர்த்தர் எல்லாம் கொடுப்பார். அங்கே தானே நம்ம இருக்கிறோம். அதனால தான் இதையே போதிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே தானே முட்டின்னு மோதிட்டு இருக்கிறோம். ஐயோ எனக்கு இந்த சுமை, அந்த சுமை. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறார், நீ முடிந்ததென்று அதை நினைக்காது. ஏங்க, தன் சொந்த கணவனுடைய சரீரத்தை எடுத்து போடவும் முடியாத இருக்கிற சூழ்நிலை, அநேகரை பார்த்து இந்த குடும்பம் இனி தடைக்காது, இனி எழும்பாது என்று சொன்ன உண்மை. அவங்க சொன்னது உண்மை, அவங்க சொல்றது தப்பு இல்லை, அவங்க சொன்னது தப்பே கிடையாது, உண்மைதான். அவங்க தவறு சொல்லலை, உண்மையை தான் சொன்னார்கள். சொல்ல, எனக்கு அருமையான தேவன், அந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கும் ஒரு குடும்பம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க முடியுமா? ஆமென். நான் சொல்ல, இன்றைக்கு அவங்க மகனுடைய சம்பளத்தில் சபைக்கு தசம பாகம் கொடுக்குறாங்க. இந்த வாங்குற சாதாரண பெற்றல்ல நம்ம சபைக்கு தசம பாகம் கொடுக்குறாங்க. நான் காணிக்கை பற்றி பேசலை. ஆண்டவர் வாங்குகிறவர்களா இருந்தவங்களை கொடுக்கிறவங்களா வச்சிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. கொடுக்கிறவங்களா வச்சிருக்கிறார். நம்ம நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேனே, நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்?
நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்? நான் பாட முடியுமா? ஆராதிக்க முடியுமா? சுவிசேஷம் சொல்ல முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. நான் சொல்லுவேன், அதே மகக்கிட்ட இருந்தால் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு பாடத்தை. யாரு யாரு சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க யாரு, சொல்லுங்க யாரு, ஏன் முழிக்கிறீங்க? எங்கள் அக்கா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் அநேகரை அழைத்து நல்லா பிரியாணி செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு, புறஜாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் செய்வாங்க. ஆமென். அதே பழக்கத்தில் தான் இந்த கிறிஸ்மஸுக்கு இங்கே வந்து செய்வாங்க. ஆமென். நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு செய்ய முடியல என்பதற்காக நியூ இயருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு செய்வாங்க. எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், கிறிஸ்மஸ் செய்ய முடியல, இங்கே வந்து செய்கிறோம். நியூ இயருக்கு அதே காரியத்தை அங்கே செய்வாங்க. எல்லா உறவினர்களும், அங்கே இருக்கிற உறவினர்களை, தெரிந்தவர்கள் அறிந்தவர்களை அழைத்து ஒரு உணவு கொடுத்து அனுப்பாங்க. நீங்கள் சொல்ல முடியுமா அந்த மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் உண்மை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க மேலே நான் கோச்சிக்கல, அந்த வார்த்தையை தான் நான் ஞாபகத்தில் வச்சுருந்தேன். அவங்க சொன்னது உண்மை. இனி இந்த குடும்பம் தடைக்காது, இந்த குடும்பம் எழும்பாது. சொல்ல எத்தனை குடும்ப சூழ்நிலையில் நான் இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் தைரியமாக, உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஒருவேளை தாயிராக இருக்கலாம், தந்தை இருக்கலாம், அல்லது உறவுகள் இருக்கலாம். ஏதோ நீங்கள் விழுந்தால் தூக்கி விடுவதற்காக நான் சொல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரும் இல்லை, ஆண்டவரையே சார்ந்து கொண்டோம். ஆமென், அல்லேலூயா. ஒருவரையும் இல்லை, கர்த்தரையே சார்ந்து கொண்டோம். அப்போ நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற வாழ்க்கை முடிந்ததென்று நீங்க நினைக்காதீங்க. ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிச்சா, அதுல ஒரு 15,000 சம்பாதிக்கிறீங்களா, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் என்னை வச்சாரு, ஸ்தோத்திரம். நல்லா திருப்தியான சாப்பாடு, திருப்தியான தூக்கம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு படிப்பு, இதுதான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு டிகிரியை தான் வச்சிருக்கிறார், ஒரு டிப்ளமாவை தான் வச்சிருக்கிறாரு, நினைக்காதீங்க. ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு, அதில் ஃபுல்லாக கடன். ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை ஃபுல்லாக கடன், என் வாழ்க்கை இதுலேயே போயிடும், நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. அதனால தான் இந்த மக கூட நான் சொல்லுவேன், கண்ணீரோடு கூட சொல்லுவாங்க, இந்த வீடை விற்கணும் விற்கணும் விற்கணும். நான் ஒரு நாளும் வீட்டை விற்கணும்னு ஜெபம் பண்ணதே கிடையாது அந்த அம்மாவுக்கு. ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு நாளுக்கு மனசு கொஞ்சத்தில் ஏதோ ஒன்று இந்த அம்மா திருப்திக்காக ஜெபம் பண்ணுறது சும்மா. ஆனால் எனக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு, எனக்கு தெரியும். அவர் இல்லாததை இருக்கிறவை போல அழைக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறவர்களை இல்லாதவர் ஆக்கிறவர்கள் நம்ம ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அவங்க வாழ்க்கைலாம் கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. என்னதான் கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் நல்லா, சிலதை விட்டு கொடுத்தனா நல்லா இருக்கும் வாழ்க்கை. அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க மகளும் அந்த மருமகளும் மகளும் விட்டு கொடுத்தாங்கன்னா அருமையாக வாழ்வாங்க. ஏங்க, நாங்கள் இந்த இடத்துல வர சொல்ல எங்களை மாதிரி வசதியாக வாழ்ந்தது கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 100 மீட்டரில் ஸ்கூலு, 50 மீட்டரில் ஹாஸ்பிட்டலு, 2 மீட்டரில் ரேஷன் கடை, தண்ணி, எந்த பஞ்சம் எதுவுமே கிடையாது. அப்படியும் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம் வெற்றிகரமாக. அதை அடிக்கடி எல்லார்கிட்டையும் சாட்சியாக சொல்லுவேன். 2 நாள் முன்னாடி கூட ஒரு தம்பிக்கிட்ட சாட்சியாக சொன்னேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த கால வேலையில் வற்புறுத்துகிற காரியம் 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ எல்லாராலும் கைவிட்ட போது அவன் நினைக்கல என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு. ஆமென், அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், அவன் சவுலினால் துரத்தப்பட்டு பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் மரண போராட்டத்திலே அலைந்த போது நான் ஜபத்தில் உபவாசம், என் ஆத்துமா நொறுங்குண்டு எல்லோரோடும் பகைக்கப்பட்டு உபவாசித்து அழுதேன், அதுவும் நிந்தையாய் மாறிற்று. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அநேக சொல்கிற கிறிஸ்துவ ஜனங்கள் சொல்கிற வாழ்க்கை, நான் அநேக வருஷங்களா என் குடும்பத்திற்காக, என் கடன் சுமைக்காக, என் போராட்டத்திற்காக உபவாசித்தது உண்டு. எனக்கு நல்லா தெரியும், நீங்க யாரும் உங்க சுமைக்காக உபவாசிக்கிறது கிடையாது. ஆமென். ஒரு காரியத்தை மறந்துட்டேன், கர்த்தர் அழகா கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. யாரும் உங்க போராட்டத்துக்கு என் கணவன் நல்லா சுபிட்சமா இருக்கணும், கடன் இல்லாமல் வாழணுன்றதுக்காக ரொம்ப சிஸ்டர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நான் சிஸ்டர் அப்படிதான்,
என் கணவர் ரட்சிக்க பண்ணோம், நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு உபவாசி ஜெபம் பண்ணுறது கிடையாது. எஸ்தரமா குத்தி நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு சனிக்கிழமை அன்று பாஸ்டிங் ப்ரேயரில் உங்களுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. யாரும் கிடையாது, நானும் அந்த அம்மா வந்தாங்க, இங்கே உட்காந்து ஆண்டவரை நோக்கு 2 மணி நேரம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஆண்டவரை ஆராதித்து பலவீனம்தான். ஆமேன். பலவீனம்தான். ஆண்டவரை துதிச்சோம். எத்தனோ பாடல் தெரியல, ஒரு 10 பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10 பாடல் பாடி ஆண்டவரை துதித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு எல்லாரோடைய பேரும் சொல்லி, உங்கள் பேரெல்லாம் சொல்லி, நம்ம பிள்ளைகளுக்காக, குட்டி குழந்தைக்காக, எல்லாருக்கும் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்காக, எல்லாருக்காக நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணோம். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, இப்படித்தான் உபவாசித்து ஜெபம் பண்ணேன். அதோட முடிவு என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் நிந்தியா போச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீ இவ்வளோ நாளாக உபவாசிக்கிற, ஒன்றும் வாழ்க்கையில் நடக்க மாட்டேந்த, நீ சர்ச்சுக்கு போகிற, நீ ப்ரேயர் பண்ணுற, நீ என்னென்னமோ பண்ணுற, உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே என்று அதுவும் நிந்தையாக முடிந்த தருணம் தாவீதுக்கு. நான் உபவாசித்தேன், நான் நொறுங்குண்ட போது, நான் புறக்கணிக்கப்பட்ட போது, என் வேதனையிலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போது, என் ஆத்துமா நொறுங்குண்ட போது நான் உபவாசித்து ஜெபம் பண்ணேன். ஆனா அது மற்றவங்களுடைய கண்களுக்கு எப்படின்னா நிந்தியா போச்சு. எப்படி நிந்தியா போவோம் அப்படின்னா, நீ சர்ச்சுக்கு போறிய, நீ ஜெபம் பண்றிய, நீ பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே, உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலையே, அதே கடன் சுமை தான், அதே போராட்டம் தான், அதே வியாதி தான், அது கூட நிந்தையாய் மாறிவிட்டது. தாவீது சொல்கிறான். ஆனால் தாவீதினுடைய முடிவு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் மரண பள்ளத்தாக்கில் ஓடிக்கொண்டிருந்தவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தவன், இஸ்ரவேலுக்கு தான் முதல் பேயர் சபை ஆளுகிற இஸ்ரவேலனுடைய ராஜாவாக மாறிப்போனான். தாவீதை போல முன்பும் பின்பும் ஒரு பக்தி உள்ள, வசதி உள்ள, வாய்ப்புள்ள ராஜா இருந்ததே இல்லை. ஆமேன். அவன் கஷ்டத்திற்காக ஜெபம் பண்ணான், உபவாசித்தான். அது எப்படி முடிஞ்சது? இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்களுடைய ஜெபம் ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வேதத்தை எடுத்துட்டு சர்ச்சுக்கு போவேன். ஆமேன். மற்றொரு கண்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருக்கும்? வசதியா வாய்ப்பு இப்போ ஏதோ பார்ப்பாங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் எனக்காக ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க எங்கள் ஜனங்கள்லாம். ஆனால் சோத்துக்கு வக்கு இல்லாமல் கஷ்டத்தோட கண்ணீரோட கூட பைபிளுக்கு சர்ச்சை எடுத்துட்டு பைபிள் எடுத்துகிட்டு போனால் எப்படி என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? நிந்தையா இருக்குமா கௌரவமாக இருக்குமா? நிந்தையாக தான் இருக்கும். ஓட்டர் சைக்கிளில் போனோம், ஒன்றும் மாறுதல் கிடையாது. அழுக்கு ட்ரெஸ்ஸில் போனோம், கஷ்டத்தில் போனோம், எல்லாத்துலேயும் கண்ணீரோடு கூட சபைக்கு போய் ஆகணும். அப்போ வேதத்தை கண்டு நம்ம ஜனங்கள் மத்தியில் சுமந்து போகிற போது அதுவும் நிந்தியாக தான் இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் யோபு சொன்னால், ஆண்டவரே என்னதான் சுரண்டிங்கன்னு நான் வாசலிலே அமர்ந்து வேதனையோடு குற்றுயிரும் கொலை உயிரமாக இருந்தாலும் உன்னுடைய மாறுதலான முடிவுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய மாறுதலான முடிவுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொன்னான். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் அப்படித்தான் இருக்கணும். சும்மா விசுவாசின்னு பேரை வச்சுக்கின்னு அவ்விசுவாசியாக இருக்கக்கூடாது. நம்ம ஜெபத்தி என்ன நடக்க போகுது? நீங்கள் ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கல, அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க ஒரு பக்கம். இன்னும் உங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு இருக்குதுன்னு ஒரு வாரத்தில் 2 வேளை தின்னாமல் ஜெபம் பண்ண முடியுதா உங்களால்? சொல்லுங்கள், முடியுதா? அந்த விசுவாசம் உங்களுக்கு கிடையாது. வாரத்தில் 2 வேளை உபவாசி ஜெபம் பண்ணால் போயிடுவா போகிறீங்க? போகவே மாட்டீங்க. ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் ஒரு மயிரும் விழாது, ஒரு மயிரும் நரைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சரி வேண்டாம் ஸ்தோத்திரம், ஒன்றும் நடக்காது. கர்த்தர் இந்த நாளை குறிக்கப்பட்டிருந்தாலும் அதோட கூட எந்த நாளும் மாற்றவும் முடியாது. நான் சொல்லுவேன், அப்போது நீங்களாம் உங்களெல்லாம் உங்களெல்லாம் ரொம்ப நொந்துக்கிறீங்கள. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்ச, நான் எவ்வளோ விசுவாசி, சின்ன வயசுலேருந்து விசுவாசி, நான் அந்த விசுவாசி இந்த விசுவாசி,
சொல்லுவேன், இதுவரை ஏசப்பாவே அறியாதவன் 38 வருஷம் தன்னுடைய வியாதியில் அகப்பட்டிருந்தவன், ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொல்றாரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். 12 வருஷம் பெரும்பாலுள்ள சில எல்லாவற்றையும் அடித்து ஓடி வந்தா இன்னும் அவன் நம்பிக்கையோட கூட அவன் நினைச்சா என் வாழ்க்கை இன்னும் முடியல. ஆமென், என் வாழ்க்கை இன்னும் முடியல. ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கிற நினைப்பு என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கை இது இல்லை. ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கை இது இல்லை, என் மார்க் இது இல்லை. ஆமென், என் மார்க் இதுக்கு இல்லை. ஒரு நாளாவது உன் படிப்புக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிறியா? ஒரு நாளாவது நான் நல்லா படிக்கணும் என்பதற்காக நீ ஜெபம் பண்ணியிருக்கிறியா? கோல்டா தலை குண்டுச்சு, அடுத்தது நம்மகிட்ட தான் வருவாங்க. அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நான் நல்லா தானே மார்க் எடுக்கிறேன், அதனால் என் ஆண்டவரோட கிருபை தேவையில்லை. சொல்லுவேன், ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஓடுறீங்க, ஓடியாறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. கர்த்தர் ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தாங்கன்னா காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு அது எப்போ எழுந்திருந்தால் அதுக்கிட்டேயே சுற்றிட்டு இருக்கிறோம். கர்த்தர்கிட்ட கொஞ்சமாக சுற்றுறோமா? உங்கள் பிள்ளை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சர்ச்சுக்கு போயிட்டு 1 வருஷம் ஆச்சு, புதுசாக சர்ச்சுக்கு போகிறேன், அப்படியே தான் இருக்குது, கடன் சும்மா அப்படியே தான் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரப்போகிறதில்லை. ஆமென். உங்கள் ஜெபம் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரப்போகிறதில்லை. நீங்கள் அநேக கிறிஸ்தவர்களுடைய ஏன் குடும்பத்தில் மாற்றம் இல்லை, ஏன் வாங்கினவங்க வாங்கினே இருக்கிறாங்கன்றல, அவர்களிடத்தில் அவர்களுடைய முடிந்து போன காரியத்தில் நம்பிக்கை இல்லாமல் முடிஞ்சிச்சு, இனிமே என் வாழ்க்கை இப்படியே தான் என் வாழ்க்கை, என் புருஷன் வாழ்க்கை மாற போகிறதில்ல, என் குடும்ப வாழ்க்கை மாற போகிறதில்ல, நானும் மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருப்பேன்ற ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீங்க. நான் விசுவாசமாக சொல்கிறேன், இங்கே இப்போ இருக்கிற பக்தியோட கர்த்தர் மேலான பக்திக்குள்ள அவங்கள கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட மேலான சூழ்நிலையில் கர்த்தர் கொண்டு போவார். இதுவரை உங்கள் உறவுகிட்டலாம் நீங்கள் வாங்க தான் பழக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களை கொடுக்க கர்த்தர் வைப்பா, கொடுக்க கர்த்தர் வைப்பா. நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறிப்போங்க. நீங்கள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லாதீங்க, உங்கள் கஷ்டத்தில் கொடுங்க. யாருன்னா உறவினர்கள் வந்தாங்கன்னா கொடுங்க. அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதில்ல, நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க, நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அவங்க வீட்டில் போய் நம்ம 2 நாள் உட்காரதில்ல, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பாடு போடுங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாருங்க, கர்த்தர் பார்க்கிறார். பெருக செய்வார், உங்களை பெருக செய்வார் ஆண்டவர். எல்லையை விசாரப்படுத்துவார், தொழிலை மேன்மையாக வைப்பார். அது எப்படி நடக்கணும் தெரியாது உங்களுக்கு, நமக்கு தெரியாது. இது எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். என் வாழ்க்கை இப்படி தான், நான் மறுபடியும் இந்த வாழ்க்கையை நான் வற்படுத்துகிறேன். முடிந்ததென்று நீங்கள் நினைக்காதீங்க, முடிந்ததென்று நீங்கள் நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார், கட்டி எழுப்புவார். வியாதி வந்ததுன்னா, போராட்டம் வந்ததுன்னா, அவ்வளோதான், எனக்கு வயசாகி போச்சு, இனி என் முழங்கால் விளங்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆமென், விளங்காதுன்னு நினைக்காதீங்க. நோய் வந்துடுச்சு, இதோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஆராதிக்கும் தேவன், நான் சொல்லுவேன், முடிவிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை நமக்காக வைத்திருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு புதிய முடிவை, ஒரு புதிய துவக்கத்தை நமக்காக வைத்திருக்கிறார். புதிய துவக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அற்பத்தை பார்த்து, அதுதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாத. அது வாழ்க்கையானாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, சபையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, கையின் பிரயாசமானாலும் சரி, நீ வாங்குற சம்பளம் 300 ரூபாய் இருந்தாலும் அதை அசட்ட பண்ணாம இருந்தாதான் கர்த்தர் உன்னை 30,000 ரூபாய்க்கு சம்பளக்காரனா உன்னை மாற்றுவார். ஆமென். நீ 300 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற சம்பளம், இதை வச்சு என்ன பண்றதுன்னு ஒரு அசட்டியா நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், நிஜமாக நம்முடைய வார்த்தையில ஒரு விருத்தியே இருக்காது. அதை கனிவோடு வாங்கி ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வாதமாக பிட்டு பங்கிடுங்க, நீங்க நன்றாக இருப்பீங்க. கர்த்தர் உங்க புத்திக்கு எட்டாததை உங்க குடும்பத்தில் செய்வார். நம்ம புத்திக்கு எட்டாதது நம்ம குடும்பத்தில் செய்வார். சோம்பலா இருந்துடாதீங்க. ஜெபம் பண்றதுல சோம்பலா, விசுவாசத்துல சோம்பலா, நம்பிக்கையில சோம்பலா, வேலை ஸ்தலத்துல சோம்பலா இருந்துடாதீங்க.
வேலை செய்கிற இடத்துல சோம்பலா இருந்தால் உழைங்க. இந்த வயதில் நம்ம உழைக்காம எந்த வயதில் உழைக்க போகிறோம்? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தூக்கம் தான் பெருசாக இருக்குது. தூங்கி 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 வழிய வேண்டியது. அதுவும் மாறி இந்த மாதிரி பனிக்காலத்தில் அப்படியே பெட்ஷீட்டை ஒன்று போத்திக்க வேண்டியது தான். ஒரு கட்டிலும் ஒரு போர்வை ஒரு தலைக்காணி இருந்துட்டா போதும், சாப்பாடு கூட வேணாம், அப்படியே படுத்து தூங்குறேந்துங்க இல்லையா? படிப்பை பற்றி ஞாபகம் இல்லை. நான் முன்னேறணுமே, நான் படிக்கணுமே, என் வாழ்க்கையில் முன்னேறணும், என் தொழிலில் முன்னேறணும். நான் சொல்லுவேன் 6 மணி நேரம் தூக்கம் போதுங்க, 2 வேளை சோறு போதுங்க நீங்கள் வாழறதுக்கு. ஆமென். என்ன வரமாட்டேங்குது? 2 வேளை சோறு போதும், 6 மணி நேரம் தூக்கம் போதும் மனுஷனுக்கு. உழைங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, முன்னேறுங்க, படிங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான் கர்த்தர் 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 சொல்ல கொடுத்து உங்கள் மூலமா ஆண்டவர் வெக்கப்படுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? நம்ம மூலமா ஆண்டவர் மகிமைப்படணும். இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆபிரகாமே, யாக்கோபே, ஈசாக்கே, உன்னில் மகிமைப்படும்படியாய், உன்னில் கனப்படும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் முடிவு, நீ நிற்கிற முடிவு எதுவானாலும் சரி, உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுங்களா? உங்களை இப்படியே மூக்கு உறிஞ்ச வச்சுக்கணும், இப்படியே கண்ணு உறிஞ்ச வச்சுக்கணும், இப்படியே கையேந்த வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. நீங்க அப்படியே இருப்பீர்களானால் ஏதோ ஒரு தவறு உங்க குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, உங்க நம்பிக்கையிலே தவறு இருக்கிறது, உங்க விசுவாசத்திலே தவறு இருக்கிறது, உங்க ஜபத்திலே தவறு இருக்கிறது, உங்க உழைப்பிலே தவறு இருக்கிறது, உங்க வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தவறு இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் விருத்தியினுடைய தெய்வம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்மை கொடுக்க செய்கிற தெய்வம், வாங்க செய்கிற தெய்வம் அல்ல. ஏதோ ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், நீ 2 வேளை சாப்பாட்டில் இருக்கலாம், ஒரே ஒரு ஆடை போட்டுட்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வந்து நம்மை கொண்டு சேர்க்கிற போது அவருடைய பாதப்படி நம்மை விருத்தியாக்குகிற பாதப்படி. ஆமென், அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற பாதப்படி. ஆரம்பத்தில் சிஸ்டர் சொல்லுவாங்க, நானே பிச்சை எடுக்கிறேன்னுவாங்க. ஆமென். இந்த சபையில் வந்தப்போ அவங்க ஒருத்தர் தான் வருவாங்க. நான் சொல்லுவேன், நானே பிச்சை எடுக்கிறேன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் எப்படின்னு தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை அறியாமல் ஆசீர்வாதத்தை போடுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அறியாமல். இதுதான் உபதேசம். இதுதான் இங்க அநேகர் வந்தாங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க தான் உபதேசம் பண்ணும். உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்க சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை மாறும். அதுதான் உபதேசம், அதுதான் உபதேசம். நாம அப்படியே வைத்துக்கொண்டு இங்க ஒரு 2 மாட்டு சாணி இங்க வச்சுட்டு எத்தனை ஸ்ப்ரே அடித்தாலும் என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு தான் நல்லா இருக்கும், அப்புறம் சாணி அதான் வரும். நான் உங்களை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை உயர்த்துவா, இதோ நீ வீட்டுக்குள்ள போகிற போது கூரிய பிச்சுட்டு இருக்கும், யாரோ ஒருத்தர் வருவாங்க பாரு, உனக்கு கொட்டுவாங்க பாரு, நான் சொல்லவே மாட்டேன். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பசி, நம்முடைய அடக்கம், நம்முடைய ஒடுக்கம், நம்முடைய வார்த்தை, நம்ம சுபாவம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஆமென், அல்லேலூயா. விழுந்தா நம்மை தூக்கி எடுப்பதற்கு 4 பேர் ஓடி வருவாங்க, 4 பேர் ஓடி வருவாங்க. நான் சொல்லுவேன், இங்கே ஒரு முறை இஷ்டத்துக்கும் பேசினாங்க, திட்டினாங்க. கிட்டத்தட்ட 12 மேலினார் என்னை திட்டுனாங்கன்னு சொன்னோம். அதே வந்து இங்கே கண்ணீரை விட்டு அழுதுட்டு போனாங்க. ஆமென். நம்ம மேலே ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது சிஸ்டர். அதே கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனாங்க. அதன் பிறகு அவங்க குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்கள். அந்த பையனும் கண்ணீர் விட்டான். அதன் பிறகு மறுபடியும் புகுந்தான். ஆமென். மறுபடியும் பிசாசு புகுந்தான். நாங்கள் அவங்களை விரோதிக்கிறது இல்லை, இன்னுமாய் நேசிக்கிறோம், இன்னுமாய் ஜெபம் பண்ணுறோம். முடிந்து போகவில்லை, முடிந்து போகவில்லை. எல்லா விதத்திலும் உறவுகள் ஆனாலும், ஊழியம் ஆனாலும், சபையானாலும், வாழ்க்கையானாலும், தரித்திரமானாலும், பலவீனமானாலும், நீங்கள் ஒருபோதும் நான் கொண்டு வந்த வசனத்தை விட்டு உங்களுக்கு பர்சனலாக கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஒரு நாளும் உங்களை இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் சிஸ்டர். அதே தூக்கம், அதே உழைப்பில்லாத தினம். நான் சொல்லுவேன், எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் கேவலமாக நினைக்கவே நினைக்காதீங்க.
கேவலமானது என்னது சொல்லுங்க? நல்ல பலன் இருக்கு சொல்ல, பைசா இல்லைன்னு கடன் வாங்குறது தானே கேவலம். ஆமென் சொல்லுங்க, அதுதானே கேவலம். உழைக்கிறது என்ன கேவலம் சொல்லி? இங்கே வந்தவங்களுக்கு கஷ்டப்படுங்க யாருன்னா உண்மையாக கேட்டிருந்தா ஒரு தள்ளு வண்டி வாங்கித்தாங்கன்னா கூட தள்ளு வண்டி வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் இட்லி கடை வைக்க போகிறேன், எது ஒன்றா செய்யலாம் சிஸ்டர் பிரதர். யாரை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம ஆண்டவர் எதை நம்ம செய்ய சொல்கிறாரோ உண்மையும் உத்தமமாக செய்தால் அதையே ஆண்டவர் விருத்தி அடை செய்வார். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே உன் வாழ்க்கை முடிந்தது என்று அல்ல, உன் படிப்பு முடிந்தது என்று அல்ல, நம்முடைய ஊழியம் முடிந்ததல்ல என்று அல்ல, நான் செய்கிற தொழில் முடிந்தது என்று அல்ல, இப்படித்தான் நான் வாழ்வேன் என்று அல்ல, முடிவிலே துவக்கத்தை ஏற்படுத்துகிற தெய்வம். ஆமென். நம்முடைய தெய்வத்தினுடைய பெயர் என்னன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறதா தெய்வம். ஆமென். நீ யாரு இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, தினகரன் ஐயா பெரிய ஊழியக்காரர் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார் தெரியுங்களா உங்களுக்கு? தற்கொலை செய்து கொள்ள போனார் ட்ரெயினில் விழுந்து. மோகன் சி லாசரஸ் ஐயா தெரியுமா உங்களுக்கு? அவருடைய முடிந்ததென்று துவங்கின வாழ்க்கை. இந்த பையன் செத்து போயிடுவான், அவ்வளவுதான் இவன் கதை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். ஆனால் எத்தனையோ வருஷங்களாக அநேக லட்சங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறாரு. நான் சொல்லுவேன், முடிந்தென்று நினைக்கிறது தான் ஆண்டவர் கையை வச்சு மிகவும் பிரகாசமாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென் அல்லேலூயா. எது முடிந்ததோ அதன் மேலே ஆண்டவர் துவக்கத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் இன்றைக்கு நீங்கள் நினைங்க, நான் என் வாழ்க்கையை நீங்கள் எந்த தருத்தின கொடிய தருத்தில் எத்தனை பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒன்று நினைங்க, ஆண்டவர் வருவாரா உங்கள் வாழ்க்கையில்? ஆண்டவர் வருவாரா என்பதை அவரை மாத்திரமே நீங்கள் பிரியப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவரை மாத்திரமே நீங்கள் பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் இருப்பது நம்ம மூலமா. நீங்கள் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது நீங்க அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் உங்களை தெரிந்து கொண்ட. அவங்க தான் நிற்க முடியும், வேற யாரும் நிற்க முடியாது. வீடு கிடைச்சது, புருஷன் கிடைச்சான், புள்ள கிடைச்சது அப்படின்னு போயிடும். அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதில்லை, அதுவே தெரிந்து கொண்டு வருது. அது நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு ஏதோ ஒன்று மடியில் போட்டு அனுப்பப்படுகிறது. ஆனால் சொல்லுவேன், இன்றைக்கு எத்தனை பாடுகளிலும் கஷ்டத்திலும் குறைவிலும் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுவோமானால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். சில ஊழியங்கள் தகப்பன்மார்களாலே மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு காரியம் இருக்காது. ஐயோ, ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தோம்? எவ்வளவோ பேர் ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்து ஏன் சபையை நடத்துகிறோம்? இத்தனை வருஷமாய் படாத பாடுபடுகிறோம், அநேகருக்கு செலவு பண்ணுகிறோம், சுவிசேஷம் பண்ணுகிறோம், ஒன்றுமே மாற்றமில்லை என்று சொன்ன ஊழியங்கள் உண்டு. ஆனால் சொல்லுவேன், 10 வருஷமாய் விளையாததை இதோ இந்த 6 மாதத்தில் நான் விளைய செய்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். உங்கள் வருஷத்தில் 12 வருஷமாக கிடைக்காத சுகம் ஒரு கணப்போது. ஆமென் அல்லேலூயா. 38 வருஷமாக கிடைக்காத குணம் தேவதூதர் வந்து தான் போயின்னு இருக்கிறான். ஆமென். நான் சொல்லுவேன், தேவதூதர் வந்து கலக்கிட்டு போகிறாங்க, அவங்க கலக்கிற போது என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இடம் இல்லை. தேவதூதர்கள்னால் அப்படித்தான். ஆனால் நான் சொல்லுவேன், 38 வருஷமாக காரியம் முடியலன்னு ஒருத்தன் காத்திருந்தானே. ஆமென். 38 வருஷமாக காத்திருந்தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சபிக்காதீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற உறவை சபிக்காதீங்க. இவளை கட்ட நாள் முதலேருந்து என் குடும்பத்தில் தருதுறோம், இந்த ஆளை கரம் பிடிச்ச நாள்லேருந்து எனக்கு தருதுறோம், நீ என் வயிற்றுல பிறந்தலேருந்து தருதுறோம், எங்கள் அம்மா ஊரெல்லாம் கடன் வாங்கி துண்டு என்னை தருதுறோன்னு. ஆமென். நிச்சயமாங்க. ஒவ்வொரு நாளும் நீ வந்து பிறந்திருந்த, நான் ஏதோ உதைச்சினே பிறந்தனா ஏதோ சொல்லுவாங்க, நீ ஏதோ காலில் பிறந்தன்னுவாங்க, ஏதோ சொல்லுவாங்கங்க, அது எனக்கு மறந்து போச்சு. ஏதோ நீ வந்து குறுக்கால பிறந்த நெடுக்கால பிறந்தன்னு ஏதோ சொல்லுவாங்க. நீ உதைச்சிட்டே பிறக்க சொல்லியே உதைச்சிட்டே பிறந்த, அதனால தான் எல்லாரும் உதைச்சிட்டே போகிறாங்க அப்படின்வாங்க. நான் கூட நினைப்பேன், சரி அம்மா சொல்கிறாங்களே உண்மையாக தான் இருக்க, நம்ம தருதுறோம் இல்லை, நம்ம விளங்காதவங்க இல்லை அப்படின்னு. இந்த அம்மா இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு
நான் சொல்லுவேன், எங்கள் குடும்பத்திலேயே நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எங்களுக்கு தாங்க. நல்ல வருமானம், பெரிய வீடு, இதெல்லாம் எங்கள் அம்மா திணிச்சு பார்த்துங்க. ஆண்டவரை உயர்த்தணும்னா யாரை ஒன்றா நான் தாத்துவேன். ஆமென், அல்லேலூயா. என் தாயானாலும் நான் தாத்துவேன். என் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நீர் மாத்திரம் பெருகணும். ஆமென், நீர் மாத்திரம் பெருகணும். இயேசுவே நீர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும். அதனால தான் தாயானாலும் கொஞ்சம் தட்டி உள்ளே விட்டுறோம், கீழே வச்சிடறோம். சிந்தம்மா இஷ்டத்துக்கும் கடன் வாங்கிடும். 2 கிரவுண்டு லேண்டு, சென்ட் தாமஸ் மவுண்ட், கர்ணிய தெரு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். நான் சொல்லி முடிக்கிறேன். நான் வந்த வசனங்கள் வேறு, கர்த்தர் வேறு விதமாக சாட்சியாக பேச வச்சுட்டார். நான் இதை சொல்லி முடிக்கிறேன். 2 கிரவுண்டு லேண்டு, 4 பேருக்கு சொந்தம். அண்ணன் தம்பியில் 4 பேருக்கு சொந்தம். 2 கிரவுண்டு. இன்னைக்கு கோடி 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 கொடுத்தாலும் அதை வாங்கவே முடியாது. வேலை, கை நிறைய பென்ஷன், வேலை, வாடகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தெல்லாம் பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஆமேன், அல்லேலூயா. நான் விளையாடுற விளையாட்டத்துக்கு 4 நாளில் இங்கே கிழிஞ்சிடும். ஆமேன், அப்படிலாம் விளையாடுவோம். அப்புறம் என்ன, தச்சு தான் போடுவோம். பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இல்லை அவங்க கொடுக்குற ஆஃபீஸில் கொடுக்குற வேலை ஸ்தலத்தில் கொடுக்குற யூனிஃபார்மை கொண்டு வந்து தச்சு போடுவாங்க. கடன், வீடு விற்றுட்டாங்க. ஆமாம், சின்ன வாலிப பிள்ளை தான் உட்காந்துன்னு சொன்னேன், ஐயா இனிமேல் கடன் வாங்காத, தயவுசெய்து உன்னை கேட்குறேன். ஒரு நைட்டு இரவு முழுவதும் எங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன். கடனை ஏதோ வீடை விற்றுட்டேன், யாருக்குமே கிடையாது, எல்லாத்தையும் விற்று எங்கள் அம்மா வாங்கினது என்ன தெரியுங்களா? சொல்லுங்கள். அவ்வளோ ஆயிரக்கணக்கில் வீடை விற்று எங்கள் அம்மா எங்களுக்குன்னு வாங்கி கொடுத்த சொத்து என்ன தெரியுங்களா? சொல்லுங்கள். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னு, ஒரு தகர டப்பா பொட்டி, இதை தான் வாங்கி வச்சுது. தகர டப்பா பொட்டி மட்டும் வாங்கி வச்சாங்க துணி வைக்கிறதுக்கு. வீடை விற்றாங்க, அதை விற்றாங்க, எல்லாம் விற்றாங்க. ஆளும் போய் சேர்ந்தாச்சு. ஆனால் யார் தருதுறேன்? யார் தருதுறேன்? நான் தருதுறேன். நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி நீ ஒழுங்காக இல்லாமல் சொல்லுங்க, நான் ஒழுங்கா இல்லாம சொல்லுங்க, நான் ஒழுங்கா இல்லாம. ஆமா சொல்லுங்க, நீங்க ஒழுங்கா இல்லாம, நீங்க ஒழுங்கா இல்லாம, என் தாய் தகப்ப ஒழுங்கா இல்லாம நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? நான் உபவாசத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில நிந்தையா தானே இருக்குது. நீங்க ஒழுங்கா இல்லாம கர்த்தரை குறை சொல்லாதீங்க. நான் கூட நினைச்சேன் நான் தான் தரித்திரமாக்கணும். எங்க அம்மா போன போல தான் தெரியுது நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். எங்க பெற்ற தாய் என்னை தரித்திரம்னாங்க. ஆனால் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக, என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, என்னுடைய தங்கைகளுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைய என்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நான் சொல்லுவேன், நான் தரித்திரம் இல்லை, அந்தம்மா தான் எதிரையோ தரித்திரத்திலே இருந்து போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. அதனால் நீங்கள் சொல்லாதீங்க, கர்த்தரை குறை சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் முடிந்தது என்று சொல்லாதீங்க, போராடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளுங்க. சும்மா சோம்பேறியா அமர்ந்து விடாதீங்க. யோபானவன் நான் சொல்லுவேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே இத்தனை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரே நாளிலே பிள்ளைகளை இழந்து, வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, அவன் போராட்டத்திலே தன்னுடைய சரீரத்தின் சுகத்தை இழந்து சொல்ல வாசலில் வீதிகளிலே அமர்ந்திருந்தான். சோம்பேறியா மாத்திரம் இல்லை, ஆமென், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான், பேசிக்கொண்டே இருந்தான், கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தான். சில வார்த்தை கோபமாகவும் பேசினான். ஆண்டவரே ஏன் இப்படி நீர் செய்து? அப்போது ஒளி, நீங்க கொடுத்த ஒளி என்கிட்ட இருந்தது. ஆண்டவரே நீங்க கொடுத்த வெளிச்சம் என்ன பிரகாசித்து. ஆண்டவரே நெய்யா என்னை காலை கழுவ வச்சிரு. கர்த்தர்கிட்ட பேசிட்டே இருந்தான். கர்த்தர்கிட்ட பேசுவதை நிறுத்தவே இல்லை எந்த சூழ்நிலையிலும். He never lost his communication with the Lord. ஆண்டவரோடு கூட பேசுவதை நிறுத்தவே இல்லை. இத்தனை கொடுமையான சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தோம். அவன் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். ஆண்டவரே நான் அப்படி இருந்தேனே. யாருகிட்ட பேசினான்றீங்க? கர்த்தரிடத்தில் நான் அப்படி இருந்தேனே, என்னை சுகமாய் வாழ வைத்தீரே, பிள்ளைகளோடு கூட இருந்தேனே, என் காலை நெய்யினால் கழுவினேனே, உறவுகள் என்னை தூக்கினதே, நான் உதவி செய்தேனே. ஆண்டவரே என் கூடாரத்திலே உம்முடைய ரகசிய செயல் இருந்ததே, உம்முடைய வெளிச்சத்தினாலே என் இருளை நான் கடந்து போனேனே. ஆண்டவர்கிட்ட பேசிட்டே நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவதனமே, நீ போராட்டம் உனக்கு வருகிற போது, குறைவு வருகிற போது கர்த்தரிடத்துல பேசுங்க.
உங்களுக்கு அந்த உணர்வு வரணும். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருங்கிற உணர்வு வரணும். வீட்டில் எதனா சம்பவம்னா 5 மணி வரைக்கும் காத்துன்னு இருக்காதுங்க புருஷங்கிட்ட ஓடுறதுக்கு. அந்த ஆள் வரட்டும். இப்போலாம் அதெல்லாம் யாருங்க காத்துன்னு இருக்கிறா? உடனே எடு ஃபோனு. அந்த ஆள் பாவம் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் ஒரு காலத்தில் 6 மணி வரைக்கும் காத்து இருந்தவொடனே அடங்குச்சு. அது வீட்டில் இருக்கிறது அடங்குச்சு. ஏன்னா 6 மணிக்குள்ளே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அது அமைதியாக இருக்கும். புருஷன் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நடக்கிற உடனே எடு ஃபோனை. ஏங்க என்னங்க நீங்கள் அப்படி இஷ்டத்துக்கும் போட்டு அக்கினி மயமான நாவு. கர்த்தரிடத்தில் பேசுங்க. வீட்டில் அனாவசியமாக யாருக்கும் தெரிய ஒரு கஷ்டமாக கண்ணீரா, கணவருக்கு ஒரு அவமானம் நிந்த வந்துடுச்சா, உடனே போயிட்டு அம்மா வீட்டில் உட்காந்துன்னு அவர் இப்படி பண்ணிட்டாருமா, இவர் இப்படி பண்ணிட்டாருமா, அக்கா இப்படி ஆயிடுச்சு, அவர் இப்படி பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கூட கொஞ்சம் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவரிடத்தில் பேசுங்க. உன் கணவரை மாற ஆண்டவரிடத்தில் பேசுங்க. மனைவி மாற ஆண்டவரிடத்தில் பேசுங்க. சூழ்நிலைகள் மாற ஆண்டவரிடத்தில் பேசுங்க. யோபு தன் நிலைமையிலே கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். தான் முடிந்து போன நிலைமையில ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் நினைச்சான் என் வாழ்க்கை இன்னும் முடியலை என்று நினைத்தான். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான சோம்பேறியா இருக்கல, நான் அதுக்கு தான் வந்தேன், நான் முடிக்கிறேன். யோபு சோம்பேறியா இருக்கல. யோபு சோம்பேறியா? நீங்கள் நல்லா இருக்கிற போதே சோம்பேறியாக தான் நம்ம இருக்கிறோம். நல்லா கையும் காலம் விளங்குறப்போ ஜபம் கிடையாது. நல்லா வாய் விளங்குறப்போ பாட்டு கிடையாது. அல்லேலூயா கிடையாது. ஆமே கிடையாது. அப்புறம் பெப்பன்னு போச்சுன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்புறம் அப்போ சொல்ல துடிக்கும். போச்சு இல்லை ஆமே அல்லேலூயா அப்படின்னும். நல்லா வாய் இருக்க சொல்ல கத்தி சொல்ல முடியுதா? நல்லா இருக்கிற சரீரத்தில் ஆண்டவரை உயர்த்த முடியலையே. சில யோபு எல்லாவற்றையும் கர்த்தரை பேசிக்கிட்டே இருந்த ஆண்டவரோட சமூகத்தை மாத்திரம் இழக்கலை. அவன் முடிவிலே ஒரு புதிய துவக்கத்தை அவன் பெற்றான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஜபமே நிந்தையாக இருந்தாலும் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். ஜபமே தன் வாழ்க்கையே போராட்டத்தில் கொண்டு வந்து நின்னாலும் யோபு ரெண்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் எப்போ சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான் தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட போது இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டு. அநேகர் சொல்கிறாங்க யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான், கர்த்தர் ரெட்டடிப்பாக கொடுத்தார். எப்போ கொடுத்தாரு சொல்லுங்க? எப்போ கொடுத்தாரு? யோபுவை ஜெபம் பண்ண பிறகு தான் கொடுத்தார். ஆமீன். சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண போது கொடுத்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 2 வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரயத்தனை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை சோர்ந்து போயிடாதீங்க. எந்த சூழ்நிலையில் நீ அகப்பட்டு இருந்தாலும், நான் என்னுடைய சாட்சியில் நாள் கணக்கில் நான் சொல்ல முடியும். அது உண்மையான சாட்சி. நான் உண்மையான சாட்சியாக உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். அநேகரால் சொல்லப்பட்ட வார்த்தை இனி இந்த குடும்பம் தழைக்கவே தழைக்காது. நான் அதை அக்செப்ட் பண்ண. ஆமீன். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆமாம், கரெக்டு தான், அவங்க சொன்னது தவறே இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த முடிந்து போன வாழ்க்கையும் அந்த முடிந்து போன கட்டையையும் ஒரு காற்று வருகிற போது, அந்த வேரிலே ஈரப்படம் போடுகிற போது அது துளிர் விட்டு மரமாக எழும்போம். அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவோம். ஆமென். 2வது காரியம், முடிந்தது நீங்கள் நினைக்காதீங்க. தொடர்ந்து போராடுங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து போராடுங்க. தொடர்ந்து போராடுங்க. சோம்பேறியா அப்படியே சோம்பேறியா அமர்ந்து விடாதீங்க. இதுதான் என் வாழ்க்கைன்னு அமர்ந்துடாதீங்க. போராடுங்க. வாழ்க்கையில் படிக்கிற பிள்ளைகள் போராடுங்க. உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. நீங்கள் மார்க்கு கம்மியாக வாங்குகிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் தான் உங்களை 1000 கணக்கில் வச்சு படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் விரயமாக போகுது. உங்களெலாம் வேனு பஸ் இதில் வர பஸ்ஸு வர வச்சு அனுப்புகிறாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு கூத்து கும்மாளம் பண்ணுறதுக்கு. எதனா இந்த பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி விட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம, சரி சோத்துறோம். ஏன்? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். கட்ட முடியாதுன்னா விட்டுருவோம். இருக்கிறதுனால தானே கட்டுறோம். இது ஒரு ஆசீர்வாதம் தான். 2வது காரியம், ஒருபோதும் சோர்ந்து போய் அமர்ந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை முடிந்தது நீங்கள் நினைக்காதீங்க. எத்தனையோ முடிந்து போன வாழ்க்கை இன்னைக்கு துளிர் விட்டு பிரகாசமாக எரிந்து கொள்கிறது. ஆண்டவர் முடிவில் தான் அவர் துவக்கத்தை ஏற்படுத்த முடியும். எங்கே குறைச்சல் இருக்கிறதோ அங்கே தான் கர்த்தர் நிறைவாக ஆக்க முடியும். ஆமென். அல்லேலூயா.
இன்னைக்கு நீ குறைவா இருக்கிறனா, ஒரு காலத்துல ஆண்டவர் உன்னை நிறைவா ஆக்குற போது அவர் மாத்திரமே உன் வாழ்க்கையில உயர்ந்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கஷ்டத்துல நஷ்டத்துல யார் முன்னாடினா போய் நின்னீங்கன்னு வச்சுங்க, அவங்கள தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு நாள் கஷ்டத்துல போனேன், அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் கண்ணீரில் போனேன், அவங்க எனக்கு கொடுக்கல. இதை தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அமைதியோடு பொறுமையோடு கூட காத்திருந்து எனக்கு ஒரு சுகவாழ்வு வரும் என்று கர்த்தரிடத்திலே சார்ந்து நீங்கள் வாழ்க்கை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை முடியவே இல்லை சிஸ்டர் பிரதர். ஒரு நாள் நினைக்காதீங்க, இவ்வளோ கடன்பட்டு நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், இனி என் குடும்பம் தரைக்காது. நெவர் நெவர் நெவர், நினைக்கவே நினைக்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெப ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற சுபாவம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஏதோ நம்ம வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி எதற்கு நான் சொல்லுகிறேன், உங்களை ஏன் நான் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுவோமானால், நீங்கள் அப்படியே மந்தமாக கேட்டு, மந்தமாக வேதம் சொல்கிறது, அவர்கள் மந்தமாய் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மந்தமாக மாற்றிக்கொண்டார்கள். அவருடைய செவிகளிலே கேட்டு இருதயத்தில் கொண்டு போகவில்லை. இங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தையை உன் குடும்பத்தில் போய் நீ பிரயோசனப்படணும். அது பட்டினியா இருந்தாலும் சரி, அது கஷ்டமா இருந்தாலும் சரி, அது நஷ்டமா இருந்தாலும் சரி, வைராக்கியமாக நீ வாழ்க்கையை நடத்தணும். சிஸ்டர் பிரதர், நான் சொல்லுவேன், அவ்வளவு கஷ்டத்துலையும் இன்னைக்கு ஒருவரும் என்னை வந்து சொல்ல முடியாது, இவனுக்கு நான் கொடுத்து தாங்கினேன் என்று சொல்ல முடியாது. ஆமே, நீங்கள் எங்கள் சொந்தக்கார இடத்தெல்லாம் ஒரு நாள் அழைச்சி உங்ககிட்ட நான் காட்டுறேன். யாராவது இவன் கஷ்டப்பட்ட போது இவனுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தீங்களா, இவனுக்கு கஷ்டப்பட்ட போது சோறு போட்டிங்களான்னு யாருன்னா கேட்டு பாருங்க. அதனால தான் என் இஷ்ட பிறகு யாருன்னா கூப்பிட்டா எனக்கு இருதயம் இருந்தால் போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன். யாருக்கும் நான் கடமைப்பட்டில்லை, என் ஆண்டவருக்கு மாத்திரமே நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் கடமைப்படுங்க சிஸ்டர். இன்றைக்கி ஒருத்தன் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறதாம் போல் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். உங்களால் உழைக்க முடியும், உங்களால் முன்னேற முடியும். இப்போ முடிந்து போய் இருக்கிற இந்த காரியத்தில் மறுபடியும் ஆண்டவங்க வாழ்க்கையை துளிர்விட செய்ய முடியும். எத்தனையோ வயதானவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறாங்க, எல்லாவற்றிலும், குடும்பத்திலும், எல்லாவற்றிலும். நீங்கள் எல்லாம் ஒரு வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் சபையில் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். உங்களை மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க அவர் விரும்புகிறார். வசனம்லாம் இதுதான், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்ப, உன்னை மகிமையும் கனப்படுத்துமே. என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை. எல்லாம் உங்களே என்னையும் பார்த்து தான் சொல்கிறார் இந்த வேதத்தில். இதெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரே, நாங்கள் முடிந்ததென்று நாங்கள் எப்போ ஒருபோதும் நினைக்கலப்பா. எங்கள் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் நான் நினைக்கல ஆண்டவரே. நான் நேசித்த உறவுகள் என்னை கைவிட்ட போது நான் முடிஞ்சிடும் நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் நம்பி இருந்த சில பணம் எனக்கு வராத போது நான் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. எதை கொண்டும் எப்படியும் நீர் என் திட்டத்தை, என் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை, ஆசீர்வாதத்தை என் மடியில் கொடுக்கறத ஒரு ஆளும் என்னிடத்திலிருந்து பிடுங்கவே முடியாதப்பா. நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்கள் சார்ந்து கொள்கிறோம். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம். எல்லாம் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்கப்பா. என் வாழ்க்கை சூழ்நிலை மாற்றுங்க. ஏன் இதுதான் முடிந்து போச்சு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. எப்போதும் போல 12 வயது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ முடிஞ்சது நினைக்காம தன்னுடைய போராட்டத்தில் எவ்வளவோ கிலோமீட்டர் கடந்து இயேசுவிடத்தில் வந்தா. இப்போ போல பஸ் இல்லை, இப்போ போல வாகனங்கள் இல்லை, நடந்தே வந்தா தன்னுடைய பெரும்பாடுகளுக்கு முன்பாக. தாவீதை போல நான் என் ஆத்துமா வியகுலப்பட்ட போது என் உபவாசமும் நிந்தையாய் மாறி போயிட்டு என்று கதறி அழுகிற தாவீதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது பெற்றுக்கொண்டது கனமும் மகிமையும் உயர்வையும் பெற்றுக்கொண்டது. யோபு தேவனோடு கூட எல்லாவற்றையும் இழந்து போனாலும் மனைவியோடைய வார்த்தை இல்லை, மனைவியோட பேச்சு இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவுகள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, ஒருவரும் இல்லை என்றாலும்
கர்த்தரிடத்துல பேசுவதை, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுவதை நிறுத்தல. அப்படிப்பட்ட விசுவாசத்துள்ள கடந்து வரணும் சிஸ்டர். நீங்க நமக்கு பேரு விசுவாசி தெரியுமா உங்களுக்கு? நமக்கு பேரு விசுவாசி. ஏன் அப்படின்னா கர்த்தரை கைப்பிடிச்ச நாள் முதலா எல்லா விசுவாசத்துல தான் என் குடும்பத்துல நடக்கும். அதனாலதான் நான் விசுவாசி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விசுவாசியாய் மாற்ற ஆண்டவரே, என்னை உம்முடைய விசுவாசியாய் மாற்றும். என்னை உம்முடைய சிலுவையில் உண்டான ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாய் மாற்றும். நீர் வைத்திருக்கிற கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் என்னை பங்காளியா மாற்றும். ஆபிரகாமே, ஈசாக்கே, யாக்கோபே, என்னை ஆண்டவரே என்னுடைய நாமம் உன்னில் தெரியும்படியாய், மகிமைப்படும்படியாய், கனப்படும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அவர்கள் மூலமாய் கர்த்தர் கனப்பட்டார், மகிமைப்பட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ உன்னை தெரிந்து கொண்டு நீ ஏழையாக இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், கடன் சுமையில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை முடிக்கவில்லை. கர்த்தரும் வாழ்க்கையை முடிக்கல, கர்த்தரும் சரீரத்தை முடிக்கல, கர்த்தரும் அவமானத்தை முடிக்கிற நாள் வந்தது. கர்த்தரும் நிந்தையை நிர்மூலமாக்குற நாள் வரும். ஒரு நாள் வரும், இவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போட்டு சொன்னவர்கள் வாயின் வார்த்தையினாலே ஆச்சரியமாய் உன்னை பார்க்கிற ஒரு நாள் ஒன்று வரும். எந்த கண்களுக்கு முன்பாக நீ தலை குனிந்து நின்றாயோ அந்த கண்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் உயர்த்துவார். எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ வெக்கப்பட்டு நின்றாயோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை தலை நிமிர செய்கிற கர்த்தர் உண்டு. நம்பிக்கையை நீ விட்டு விடாது. நீ நம்பினவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தரோடு பேசு. உன் குடும்பத்திற்காக கர்த்தரோடு பேசு. உன் கடனுக்காக கர்த்தரோடு பேசு. உன் பலவீனத்திற்காக கர்த்தரோடு பேசு. உன் தனிமைக்காக கர்த்தரோடு நீ பேசு. உன் கடன் சுமைக்காக கர்த்தரோடு கூட பேசு. உன் வீடு கட்டப்பட வேண்டும் என்று உன் தேவனோடு கூட நீ பேசு. உன் வேலைக்காக நீ கர்த்தரோடு கூட பேசு. நான் சொல்லுவேன், முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கண் பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை நமக்காக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை என் வாழ்க்கையிலே ஒருவருக்கே உண்டாகட்டும். நீர் மாத்திரம் பெருகும் ஆண்டவர். நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில பெருகு. யாரும் நான் உயர்ந்திருக்கிற போது நான் கொடுத்து தான் அவன் உயர்ந்திருக்கிறான், நான் பண்ணி தான் உயர்ந்திருக்கிறான், நான் உடுத்தி தான் அவன் உடுத்திருக்கிறான், நான் போட்டு தான் அவன் சாப்பிட்டு இருக்கிறான் ஒருவரும் எங்களுக்கு சொல்லாதபடி. ஒருவேளை பட்டினியா இருந்தாலும் கந்தையான வஸ்திரத்தை நான் தரிப்பித்தாலும் உங்க கரத்திலிருந்து வருகிற வரை நான் காத்து இருக்கிறான். சொல்ல முடியுமா என் அன்பு தேவப்பிள்ளை? சொல்ல முடியுமா? கௌரவமான ஆசீர்வாதத்தினால உன்னை நடத்துவார்ப்பா. கௌரவமான குடும்பமா ஜனங்கள் மத்தியில் உன்னை வைப்பார்ப்பா. எந்த இடத்துல உன் தலை குனிவே குனியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, என் மகன் பட்டினியா இருந்தாலும் அவன் குடும்பத்தோடு அவன் தான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, எதனா ஒண்ணுனா என்கிட்ட வந்துடுறான்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் முடிவிலே ஒரு துவக்கத்தை அவர் ஏற்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் இஸ்ரவேல் சகோதரின் குடும்பத்தை ஆசீர்வதி, எஸ்தர் அம்மா குடும்பத்தை ஆசீர்வதி, இன்னிசித்த குடும்பத்தை ஆசீர்வதி, ரட்சிப்பை ஏற்படுத்தி ரட்சிப்பின் ஊற்றுக்கள் வீடுகளிலே உண்டாவதாக, சபைகளிலே உண்டாவதாக, யூலாம்மா குடும்பத்திலே உண்டாகத்தான், இங்கே வந்து போன ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகத்தான். தரித்திரம் நீங்கட்டும். முடிவிலே
ஒரு துவக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினப்பா. நீங்கள் எழுதுகிற போது பாருங்கள், ஒரு ஃபுல் ஸ்டாப் என்பது ஒரு முடிவாக அது இருக்கும். ஆனால் அடுத்து துவங்குற வார்த்தை கேபிட்டல். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. முடிந்து ஒரு சென்டென்ஸை முடிக்கிற போது நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போம், அடுத்த வரியை நம்ம எழுதுகிற போது கேபிட்டல். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உங்களை தலையால் கேபிட்டலால் மாற்றும். உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தது நீ நினைக்காது. எழுந்து போரடி, எழுந்து பிரகாசி, உன் ஒளி வரட்டும். கர்த்தர் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவார். வாங்குகிற உன்னை கொடுக்கிற நான் மாற்றுவார். உன் சிக்கி இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கும். நீ கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு கூட நீ புறப்பட்டு போவா. எந்த இடத்துல நீ தலை குனியவே மாட்டா. வேலை ஸ்தலத்தில் உன் தலை குனிந்திருக்காது. உறவினர்கள் மத்தியில் நீ தலை குனிய மாட்டா. இந்த இடத்துல சோம்பேறியாக மாற்ற எழுந்திருக்க முடியாத புழுக்கள் வந்து சரீரத்தில் ஓட்டுநாள் தன் சரீரத்தை கீழ்கொண்டு நிறுத்தவே இல்லை. ஆராதனை வாழ்க்கை பதக்கூடுகிறது. நிறுத்தவே முடிந்தது என்று உங்களை என்னை எப்படியே ஆண்டவர் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அறிவான். நீதியின் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு கூட என் முடிவில் ஒரு துவக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் ஒரு நல்ல புதிய துவக்கமும் உங்கள் இந்த 2024 வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் புதிய பக்தி உள்ள வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய பெருக்கம், புதிய ஒரு நல்ல வெக்கப்படாத வாழ்க்கையை உம்மை ஆராதிக்கிற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருங்க. இந்த சபையில் மாத்திரம் இல்லை, எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் வேதத்தை தூக்கி கொண்டு உங்கள் நாமத்தை உயர்த்த சபைக்கு போகிறார்களோ அவர்களுக்கும் கொடுங்கப்பா. எங்கள் ஜாதி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியாக மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. அவர் உங்களை சொன்னதை நிறைவேற்றுகிறவருக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.